ஸோ இப்போ நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6ல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் 7th கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின் கேட்டிங்கன்னா ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஈஸியான டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். பிலீவ் மீ இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை ரோஸ் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 5 ரோஸ் இருக்குது. ஆக்சுவலி அதை நம்ம யூசர்கிட்ட வந்து வாங்கணும். n ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கொஷினில் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த பேட்டர்னே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் n ஈக்குவல் டு 5 டேரெக்டாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேவா? இப்போ ஃபார் லூப்பில் 5 வாட்டி நமக்கு வந்து வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி 5 4 3 2 1. ஸோ அதனால் 5 வாட்டி நமக்கு வந்து வரும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 till 1. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ரிவர்ஸில் வந்துக்கலாம். ஸோ ஃபாரில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எண்டு வேல்யூ நம்ம 0 கொடுப்போம். -1. ஏன் -1னா நம்ம ரிவர்ஸில் போகிறோம்ல 5 0. ஏன் எண்டு வேல்யூ 0 கொடுக்குறோன்றதை நான் வந்து சொல்கிறேன். பிரிண்ட் ஆஃப் 5 ஜஸ்ட் நம்ம ஐ மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் கமெண்ட் பண்ணிட்டு தற்சமயத்துக்கு நான் வந்து என்னோட வேல்யூ நான் வந்து 5 நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு 5 4 3 2 1 இதான் என்னோட எக்ஸ்பெக்டட் திங்கு. ஸோ இப்போ நான் 0க்கு பதிலாக நான் 1ஓட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா நமக்கு என்ன நடக்கும்னா வெறும் 1 2 வரைக்கும் தான் நமக்கு வந்து வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொடுப்போம். பாசிட்டிவில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம n+1 கொடுப்போம். இது ரிவர்ஸில் போகிறதுனால ஒன்று கம்மியாக கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்னால நான் இன்னொரு வாட்டி நான் வந்து அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் இப்போ 1 to 5 நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா 1 to 5 கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்தா என்ன ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். பிரிண்ட் ஐ. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு 1 to 4 வரைக்கும் தான் வருது. ஸோ 1 நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். 1 to 6 கொடுப்பேன். அப்போனா தான் 1 to 5 கொடுக்க முடியும். நான் 5 to 1 கொடுக்குறேன்னா 1 நான் கம்மியாக கொடுப்பேன் 0. ஏன்னா நம்ம ரிவர்ஸில் போகிறல அப்போனா தான் கரெக்டாக வரும். புரியுதா? இப்போ நம்மக்கிட்ட அந்த ஐ இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதை நான் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸ்டார். அந்த கோட்ஸை ஐ டைம்ஸ் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஐயில் என்னென்ன வேல்யூஸ்லாம் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு 5 வரும், 4 வரும், 3 வரும், 2 வரும், 1 வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 வருமா, ஐயோட வேல்யூ 5 டைம் ரிப்பீட் ஆகும் இந்த ஸ்டார். அடுத்து 4 வருமா, 4 டைம்ஸ் இந்த ஸ்டார் ரிப்பீட் ஆகும். 3 டைம்ஸ், 2 டைம், 1 டைம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு அப்ரோச்சுன்னு கூட சொல்லலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக பேட்டர்ன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் n வாங்குகிற வேல்யூவை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு n இங்கே போட்டுருங்க. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நமக்கு என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குறாங்க. 4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களுக்கு சின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னே கொடுத்ததுனால நம்ம ஃபைன் தான் நம்ம வந்து கொடுப்போம் எப்போவுமே. ஃபைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. இதுவே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கேட்டிருந்தாங்கன்னா இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சோம்ல இன்க்ரீசிங், மை பேட். காப்பி பேஸ்ட். அதாவது என்ன பண்ணியிருப்போம்னா 1ல் ஆரம்பித்து n+1ல் முடிச்சிருப்போம். ஏன் 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போனா தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைர்டு ரேஞ்ச் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணும்போது என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் 5 கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. ஸோ எப்படி கேட்டாலுமே நமக்கு வந்து தெரியணும். இந்த கான்செப்ட் என்னன்னா இந்த ஸ்டாருக்கு பேர் வந்து ரெப்பிட்டேஷன் ஆப்ரேட்டர்னு பேர். நம்ம ஸ்ட்ரிங்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சாப்டர் 8ல். ஸோ என்ன இருக்குதோ அதை பர்டிகுலர் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுவும் உங்களுக்கு புரியல. இன்னும் சிம்பிளாக நான் ஒரு இந்த கான்செப்டை புரிய வைக்கிறேன் ஃப்ரெண்ட். இப்போ சென்னைன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்டாரில் நான் 3 கொடுக்குறேன்னா என்ன நடக்கும்னா 3 வாட்டி சென்னை சென்னை சென்னைன்னு வந்துடும். ஸோ அதுதான் அங்கே நடக்குது. இங்கே ஸ்டாரில் 5 கொடுக்கும் போது 5 வாட்டி ஸ்டார் வருது. நெக்ஸ்ட்டு 4 கொடுக்கும் போது 4 வாட்டி வருது. நெக்ஸ்ட்டு 3 2 1 கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் டைம்ஸ் உங்களுக்கு வந்து வருது. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்தாலும் நம்மளும் ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வந்து போயிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் நோட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.